அத்தை, என்ன அத்தை, மீனாட்சி நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே? யாரு இவ? நம்ம குடும்பமா? இவ வீட்ல நான் போய் பொண்ணு எடுத்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இவளையெல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லாத. என்ன அத்தை, அவ ஒண்ணும் இங்கே தங்கிட போறது இல்ல அத்தை. அப்படியெல்லாம் நம்பிட முடியாது மருமவளே. இவெல்லாம் கரையா மாதிரி, உள்ள விட்டா இவ வீட்டையே அரிச்சிருவா. அப்பதா கொஞ்சம் எங்களுக்காக யோசிச்சு பாருங்க அப்பதா. ஆமா அத்தை, ஒரு 2 நாள் தான். ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, அவளால எந்த தொல்லையும் இருக்காது. அவளுக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல தனியா விட முடியாது அத்தை. கொஞ்சம் மனசு இறங்குங்க அத்தை. ப்ளீஸ் பாட்டி. நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அவளை எங்கே தங்க வச்சே ஆகணும், அப்படித்தானே? என்னையும் மீறி எதிர்த்து பேசிட்டு இருக்கிய. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முடிவை சொல்லிட்டியல்ல, இப்போ நான் ஏன் முடிவை சொல்லுதேன். அப்பதா தேனு, என்னால நீங்க யாரும் திட்டு வாங்க வேணாம். நான் கிளம்புறேன். ஏய், நீ வேற சும்மா சுடுதண்ணி ஊத்துற மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்காத. அதான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. மீனாட்சி, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அத்தை கிட்ட பேசி நான் ஒத்துக்க வைக்கிறேன். அத்தை, என்ன அத்தை இது? அப்பதா என்ன அப்பதா கையில இது? நான் சொல்றத கேட்க இங்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நான் வெளியே போறேன். அப்பதா ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படி பண்றீங்க? இத பாரு, ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல அவ இந்த வீட்ல இருக்கணும். சரிம்மா, அப்ப அப்பதாவே கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிட்டு வர சொல்லு. டேய், இவன் வேற. டேய் சும்மா ஒரு வாய வச்சுக்கிட்டு. அத்தை, ஏன் அத்தை இப்படி முடிவு எடுக்கிறீங்க? நாங்க எதுவுமே சொல்லலையே.